அதுக்கு இடையில நம்ம சமூகம் ஒண்ணு சேர முடியல. இதுவே ஒரு சங்கடமா இருக்கு. இதுல இந்த மக்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு மார்க்சியம் கஷ்டப்பட்டுச்சு, நம்மளுடைய எத்தனையோ முன்னோர் கஷ்டப்பட்டாங்க. ஆனா எங்க டெல்டா பகுதியில தஞ்சாவூர் மாவட்டத்துல அண்ணன் வந்த பிறகு தன்னுடைய பொருளாதாரத்தால இன்னைக்கு என்னெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையோ அனைத்தும் கிடைச்சிருக்கு. என்ன கிடைக்கலையோ மரியாதை கிடைச்சிருக்கு. எங்க போனா வாங்கன்னு கேட்கறாங்க. இது சாதாரண இருக்க சொல்றேன். நமக்கு 100 கோடி 200 கோடி நினைச்சா ஒரு 1 ஹவர்ல 100 கோடி பிசினஸ் பண்ணுவாப்ல. என்னால எந்த ரியல் எஸ்டேட் ஏதாவது தேவைன்னா 10 ரூபா கூட கொடுத்தா வாங்குவாப்ல, குறைச்சு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அண்ணா ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தென்காசி செல்லத்துறை அவர்கள் அன்றைய ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொழில் துவங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை பயிற்சி மையங்களாக அமைத்தால் மிகவும் சிறப்பு. அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வேண்டுகோள், பயிற்சி மையங்களை ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் சங்கத்திலிருந்து வரக்கூடிய கோரிக்கையை தயவுசெய்து கனிவுடன் பரிசீலனை செஞ்சு அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். விரைவில் நாங்கள் உங்களை தேடி வருகிறோம் அப்படிங்கிற வாய்ப்பையும் இந்த முறை நான் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் போதிலட்சுமி, மதுரை மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கேன். தேவேந்திர குல வேளாளர் அமைப்பின் பட்டியல் ஒருங்கிணைப்பாளர் மதுரை மாவட்டத்தில். அதேமாதிரி வடிவமலத்து எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் சொல்லி நிறுவனராகவும் இருக்கிறேன். பிஜேபியில் ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவின் தலைவராகவும் இருக்கிறேன். பத்திரிகை துறையில் நிறைய பணிகள் நான் பட்டியல் வெளியேற்றத்திற்காக செய்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இனமான இனிய சொந்தங்கள் அனைவரும், சங்கங்கள், நிறைய நம்ம அமைப்புகள் அனைவரும் ஒன்று கூடி தேவேந்திர குல வேலாளர் சமுதாய மக்கள் அனைவரும் என்று நமக்கு அனைவரும் ஒன்று கூடி ஒன்று திரண்டு ஒரே தேவேந்திர குல மக்கள் அனைவரும் ஒரே இதாக இருந்து அரசியல் அமைப்பையும் அரசியலில் இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். பட்டியல் 1936 அது வரைக்கும் நம்ம பட்டியல் கிடையவே கிடையாது. அந்த 1936க்கு பின்னாடி தான் நம்முடைய பட்டியல் இனத்தில் நம்ம சேர்ந்துருக்கோம். எனவே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம் குலம் ஓங்க வேண்டும். தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதில் எந்தவித அச்சமும் வேண்டாம். இனமான சொந்தங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். சரி, நமக்கு டைம் எத்தனை மணி கொடுத்துருக்காங்க? 12 மணி. அதான் மணியை தாண்டிட்டான், பிறகு அது முடிச்சுட்டு பிறகு பேசிக்கலாம். போட்டோ எடுத்துக்கங்க. அப்படியே நம்ம பேசுங்க.